சிரிக்காதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதுவே எப்போ நேரம் ஜார்ஜ் நிற்கும் தெரில. நான் ரெக்கார்ட் பண்ணல, அப்பப்போ இந்த லைட்டை பார்த்துக்க. இது க்ரீனில் இருந்தால் ஓகே, பிளிங்காகி இருந்துச்சுன்னா ஜார்ஜ் கட்டு, ரெக்கார்டும் கட்டு. கடவுளே டக்குன்னு ஐயோ ப்ளீஸ், எனக்கு பரவாயில்ல, சிரிச்சாலும் இந்த வீடியோ முடிக்காம மாட்டேன். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கானது. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் சிலபஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூன் சிலபஸும் ஜூலை சிலபஸும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கானது. அப்படி பார்க்கல ஃபர்ஸ்ட் யூனிட் மெட்டாலர்ஜி, செகண்ட் யூனிட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1, தேர்ட் யூனிட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2, அடுத்தது வந்து 6th and 7th யூனிட் சாலிட் ஸ்டேட்டும் கெமிக்கல் குவான்டிட்டிஸும் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல வந்து உண்டு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான சிலபஸ். சாப்டர் 1, 2, 3, 6, 7. ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ சாப்டர் வைஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை இல்லை, நீங்க டேரக்டா கொஸ்டினாவே பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஸ்டின் நம்பரை கூட பார்த்துக்கலாம். பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ல கொஸ்டின் நம்பர் வந்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மெட்டாலர்ஜிலனா உலகவியல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் பிடிஎஃப் வந்து நான் என்னோட வெப்சைட்ல கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஒரேஸ் அது பாத்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ரிஃபைனிங் நிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் 5th கொஸ்டின். 6th கொஸ்டின் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யூசஸ் டைப்பு, அடுத்தது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன், டிஸ்டிங்யூஷ், அடுத்து சிமிலாரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து இந்த மாதிரி டைப்ஸ் கொஸ்டின் வந்து நிறைய தடவை கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அடிக்கடி ஒரு இப்போ 6 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் 2 யூசஸ் கொஸ்டின் இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ அதனால அந்த டைப்ஸ் கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஜிங்கோட யூசஸ் கொஸ்டின் நம்பர் 8. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ், அந்த இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து எலக்ட்ரோலைட்டிக்கோட பிரின்சிபல் 13th கொஸ்டின். அடுத்தது வந்து எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள், லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் கொஸ்டின் நம்பர் 15. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் மெட்டாலர்ஜி உலோகவியல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பி தொகுதி தனிமங்கள் 1 பி பிளாக் எலமெண்ட்ஸ், அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் அனாலமஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் பி பிளாக். அது இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூசஸ் ஆஃப் ஜிங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th கொஸ்டின் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், ரிஃபைனிங் நிக்கல், இதெல்லாம் அதாவது மாண்ட் ப்ராசஸ், நிக்கலை தூய்மையாக்க பயன்படுத்தும் முறை. நீங்க சம்டைம்ஸ் வந்து மாண்ட் ப்ராசஸே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க டைரக்டா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், போராக்ஸோட யூசஸ். ஸோ அடுத்தது கேட்டனேஷன் ஆஃப் கார்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இதுவும் வந்து பாத்துங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO and CO2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சிலிக்கானோட யூசஸ் பாத்துங்க, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 8 ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் டைரக்ட் 5 மார்க்ல கேட்பாங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப 5 5 மார்க் இருக்கும் AR B டைப்ல. இதுல வந்து A வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் 5 மார்க்கா கேக்குறாங்க அப்படின்னா பியும் டைரக்டா 5 மார்க் கேட்க மாட்டாங்க, 2 சப்டிவிஷனா கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் 2+3 ஃபார்மேட்ல கேட்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை மொத்தம் 10 5 மார்க், அதுல 5 எழுதணும். அதுல 3 கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டைரக்டா 5 மார்க் கேட்பாங்க. பேலன்ஸ் 6 to 7 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து 2+3 ஃபார்மேட் தான். ஸோ பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது மெட்டாலிக் நேச்சர் 11th கொஸ்டின். அடுத்தது போரேட் ரேடிக்கல் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது, ஐ திங்க் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது பாத்துக்கோங்க. அப்புறம் ஜியோலைட்ஸ், இதுவுமே வந்து 2022ல கேட்டிருந்தாங்க, ஸோ அந்த கொஸ்டின். அடுத்தது வந்து போரிக் ஆசிட் வந்து எப்படி போரேட் நைட்ரைடா வந்து கன்வெர்ட் பண்றது, அந்த பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், CO இஸ் ஏ ரிடியூசிங் ஏஜென்ட், இது வந்து எப்படின்னு நீங்க வந்து எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த. அடுத்து பி தொகுதி தனிமங்கள் 2 பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2 3rd சாப்டர். இதுல வந்து இன்னர் பேர் எஃபெக்ட், மந்த இணை விளைவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ், ஸோ அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து வை ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் நைட் ஹாலஜன்ஸ், ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஹீலியமோட யூசஸ் பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து 8th கொஸ்டின் பாத்துக்கோங்க. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் பாத்துக்கோங்க, ஏன்னா இது லாஸ்ட் இயர் இதான் வந்து நெக்ஸ்ட் இயர் புக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால வந்து மேபி புக்கு சேஞ்ச் ஆகிறதுனால வந்து மேபி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கொஞ்சம் டஃபா எடுக்கலாம். ஸோ அதனால வந்து இதை பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து குளோரைன் எப்படி வந்து லேப்ல வந்து ப்ரிப்பேர் பண்றது, 10th கொஸ்டின், அது பாத்துக்கோங்க. சல்ஃபைட் ஆசிடோட யூசஸ், இதெல்லாம் வந்து அவ்வளோ பப்ளிக்ல கேட்டது இல்லை, பட் பாருங்க. அடுத்தது அனாலமஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன், அது பாத்துங்க. ஆர்கனோட யூசஸ் நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஸோ பாத்துக்கோங்க. அடுத்தது நைட்ரிக் ஆசிட் அண்ட்
பேசிக் ஆக்சைடு, ஸோ அதுக்குள்ள உள்ள ரியாக்ஷனு. அடுத்தது இந்த 19th கொஸ்டின் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி தேவையில்லை. அடுத்தது 6th சாப்டர் சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு வந்து மெயினே வந்து அதில் வந்து ஒரு 4 டிஃபெக்ட் இருக்கும். பாயிண்ட் டிஃபெக்ட், மெயின் டிஃபெக்ட் வந்து ஷார்ட் கீ ஒன்று, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரங்கல். ஷார்ட் கீ அண்ட் ஃப்ரங்கல் படிச்சாவே மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஷார்ட் கீ ஃப்ரங்கல் தான் வந்து நிறைய தடவை உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த யூனிட்ல வந்து மொத்தமே 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கறது. ஒன்று வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட், இன்னொன்று வந்து ஃப்ரங்கல் டிஃபெக்ட், இன்னொன்று வந்து எஃப்சிசி கால்குலேட் பண்றது, இன்னொன்று வந்து பிசிசி பொதுவித்திறன் கணக்கிடுறது தமிழ் மீடியத்துக்கு. ஸோ இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. பேலன்ஸ் எல்லாமே வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு தான். யூனிட் செல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயோனிக் கிறிஸ்டல்ஸ். தேர்ட் கொஸ்டின் கிறிஸ்டல் சாலிட்ஸ் அண்ட் தெரியல ஏதோ சாலிட்ஸ் பார்த்துக்கோங்க. செவன்த் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 8th கொஸ்டின் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட், அது வந்து பாருங்க. 9th கொஸ்டின் ஷார்ட் கீ குறைபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஃப்சிசி யூனிட் செல், பிசிசி யூனிட் செல் இங்க இருக்கும். கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது கே பிளஸ், அதுவும் பார்த்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இருக்குது பிசிசி, இதுவும் பார்த்துக்கங்க. அப்புறம் ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஃப்ரங்கல் குறைபாடு, ஷார்ட் கீ குறைபாடு, இது ரெண்டு தான் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ல அதிகமாக கேட்கறது. 5 மார்க்ல வந்து எஃப்சிசி அப்புறம் பிசிசி கேட்பாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 7th யூனிட், சாரி 7th யூனிட். ஓகே, 7th யூனிட்ல வந்து ஆவரேஜ் ரேட், அது வந்து பாத்துக்கோங்க. அது அவ்வளோ கேட்டதில்ல, பட் இந்த தடவை கேட்க சான்ஸ் இருக்கு, பாத்துங்க. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் ரேட்லாம் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் ஹால்ஃப் லைஃப் ரியாக்ஷன், அது வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது 7th பாத்துக்கோங்க. 9th வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் 14th கொஸ்டின் டைரக்ட் 5 மார்க், இது அர்கீனியஸ் ஈக்குவேஷன். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் டைப்பை பொறுத்தளவுல அர்கீனியஸ், நர்னஸ்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டும் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டும் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 16th கொஸ்டின் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள். 17th கொஸ்டின் விசிடோ, இது வந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல 2024ல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவே தான் சொல்லியிருக்கேன், பட் எல்லாத்தையுமே நல்லா படிங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. ஸோ இப்பவே இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்காம மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை. டன் 11 அல்ல பேசுங்க, நீங்க சொல்லுங்க.